வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த நவ கிரகங்களுடைய நட்சத்திரங்கள்ல மாந்தி இருக்கும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் தரும்? எல்லாருமே மாந்தியை பார்த்து பயப்படுறாங்க ஃபர்ஸ்ட். அது உண்மையா அப்படின்னா அது உண்மையும் கூட. அதே மாதிரி அரசியல், அரசாங்கம், ஒரு வீடு வாங்குறாங்க, என்ன ஒரு விஷயத்துக்கும் நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனையை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அந்த வேலை நடக்குமே தவிர போனதுமே இவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கு. இப்போ இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல உங்களுக்கு மாந்தி பகவான் நின்னார் அப்படின்னா தாய்கிட்ட அவங்களால இருக்க முடிய மாட்டேங்குது. அம்மாவுக்காக ரொம்ப ஆசைப்படுவாங்க, அம்மா கூட இருக்கணும்னு ரொம்ப பிரியப்படுவாங்க. ஏன்னா எது நமக்கு கிடைக்கலையோ அது மேலதான் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். தாய்மாமன் உறவில் தடையல். தாய்மாமன் வர்க்கத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா காலத்துக்கும் பிரச்சனை தான். தோப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இடையில ஒரு தர்கா ஒன்று வருது. அந்த இடத்துல போயிட்டு வந்தாங்க அப்படின்னாவே அதோட தாக்கம் ரொம்ப குறையிறது பார்க்கலாம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஜாதகத்தில் நமக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் தரும், அது தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நிறைய ஜோதிடர்கள் நம்ம கூட தொடர்ந்து கலந்தாய்வு பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம், இதை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் அது திரும்ப திரும்ப பேசினாலும் நிறைய ஒரு விஷயம் இருக்குது மாந்தியை பற்றி. அதை பற்றி தொடர்ந்து நமக்கு நிறைய அரிய தகவல்கள் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் துர்கா சுதாகர் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். நவ கிரகங்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம், குணாதிசயம், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இதில் மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குது. பொதுவாக இதை கேரளாவில் தான் நிறைய, அதாவது நம்ம எப்படி லக்னத்தை வச்சு தமிழ்நாட்டில் பலன் சொல்கிறோமோ அதே மாதிரி மாந்தியை பேஸாக வச்சு பலன் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாந்திக்கு கண்டிப்பாக எந்த இடமா இருந்தாலும் மாந்திங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது இந்த கட்டத்தில் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும், அதற்கு தீர்வும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நேயர்களுக்காக இந்த நவ கிரகங்களுடைய நட்சத்திரங்களில் மாந்தி இருக்கும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படிங்கிற ஒரு விளக்கம். சரி, வணக்கம்மா. நம்ம மாந்தி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி பகவானுக்கு ஒரு பெரிய நமஸ்காரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும். ஏன்னா சனி பகவானோட மகன் தான் மாந்தி. அப்போ மாந்தி எல்லாருமே மாந்தியை பார்த்து பயப்படுறாங்க ஃபஸ்ட்டு. அது உண்மையா அப்படின்னா அது உண்மையும் கூட. இப்போ நம்ம மாந்தி ரொம்ப எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசன்னத்தில் தான் மாந்தி ரொம்ப கெடுதல் பண்ணுறதை பற்றி தெரியும். அதனால தான் பிரசன்னம் அப்படின்றது தான் கேரளாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால கேரளாவில் எல்லாருமே பிரசன்னத்தில் மாந்தியோட பார்வைகள் வேறு, நம்ம ஜோதிடத்தில் மாந்தியோட பார்வைகள் வேறு. அப்போது எது உடனே இமீடியட்டாக பலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசன்னத்தில் பார்க்குற மாந்தி தான் அதிகமான வேலை செய்வார். நம்ம ஜோதிடத்தில் நம்ம பார்க்குற மாந்தி நார்மலாக எல்லாருமே இப்போ ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா மாந்தின்னு எழுதுறதுக்கே பயப்படுவாங்க. அந்த கால ஜோதிடர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் மாந்தின்னு அந்த கட்டத்தில் எழுதுறதுக்கு கூட பயந்த காலங்கள்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ நவகிரகங்கள் இருக்குது, அந்த நவகிரகங்களுக்கும் ஒரு ஒரு உபகிரகங்கள் இருக்குது. இப்போ எப்படி நமக்கும் குழந்தைங்க இருக்காங்க, நம்ம புள்ள பசங்க, அந்த மாதிரி தான் அவங்களுக்கும், அந்த மாதிரி தான் சனி பகவானோட மகனாக தான் நம்ம மாந்தியை பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அவரோட வேலைகளை இவர் ஷேர் பண்ணிக்கிறாரு தன் மகனோட. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 5 மடங்கு தீமை செய்கிறார் அப்படின்னா இவர் கண்டிப்பாக 15 மடங்கு தீமை செய்வார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்படுறது. அப்போது இவங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணுன்னா சூரியனை எடுத்துக்கலாம். இப்போ சூரிய நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் அப்போ நம்ம கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இது 3மே சூரியனோட நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது தந்தையுடன் கருத்து வேறுபாடு, தந்தையுடன் பயணித்து இருக்க முடியாத தன்மை, அப்போது அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க, இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே அப்பா கூட இல்லாமல் இவங்க பண்ணுற மாதிரியான சூழ்நிலை, கருத்து வேறுபாடு அப்படின்றது கண்டிப்பாக மாந்தி கொடுப்பார். அவங்களால அதிகமான நன்மை அடைய முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அரசியல், அரசாங்கம்,
ஒரு வீடு வாங்குறாங்க, என்ன ஒரு விஷயத்துக்கும் நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனையை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அந்த வேலை நடக்குமே தவிர போனதுமே இவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இங்க இருக்கு. அப்போ இது ஒரு சின்ன பரிகாரமா இத செய்யுங்க. இதனுடைய தாக்கத்திலேருந்து அப்படியே நீங்க வந்து கொஞ்சம் காப்பாத்தப்படுவீங்க அப்படின்னு இப்போ நம்ம மாந்தின்னு சொன்னவே நம்ம பிரேதம் தான் சொல்கிறோம், பிரேத சாபம் தான் நம்ம மாந்தின்னு சொல்கிறோம். அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிஹெச், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து பணத்தை எரிக்கிறதுக்கே அவங்கக்கிட்ட காசு இல்லாமல் இருக்கும், அதை கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு காசு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவங்க போயிட்டு அந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி ஜிஹெச்லேயோ எப்பயுமே சனி பகவான் அப்படின்றது கடனிலே ஊழியர்கள் அப்படின்ற பண்ணுறதுல வந்து ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இவங்க போயிட்டு சகாயம் ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஓகே. அடுத்ததாக சந்திரனுடைய நட்சத்திரங்கள்ல இருக்கு அப்படின்னா இப்போ சந்திரன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த மூணுமே. இப்போ இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் வந்து உங்களுக்கு மாந்தி பகவான் நின்னார் அப்படின்னா இப்போ தாய்கிட்ட அவங்களால இருக்க முடிய மாட்டேங்குது. அவங்க அம்மாவுக்காக ரொம்ப ஆசைப்படுவாங்க, அம்மா கூட இருக்கணும்னு ரொம்ப பிரியப்படுவாங்க. ஏன்னா எது நமக்கு கிடைக்கலையோ அது மேலே தான் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் நார்மலாகவே எல்லாருக்குமே. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சந்திரன் நட்சத்திரத்தில் நிற்கும்போது அம்மாவுக்கும் இவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு, அம்மா கூட போய் இருக்க முடியாத தன்மை, சொத்து சேராத தன்மை. ஏன்னா சந்திரன் தான் உங்களுக்கு மண். அப்போ சொத்து அப்படின்றது சந்திரன் நல்லா இருந்தால் தான் இவங்க சொத்தே வாங்க முடியும், சொத்து சேர்க்க முடியும். அந்த மாதிரி எதுவும் வாங்காது. அம்மாவுக்கு நிறைய சொத்து இருக்கும், அதை இவங்களால அனுபவிக்க முடியாது, இவங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம், அம்மா வயதுடைய பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வயதான பெண்கள் நம்ம எடுத்துக்கலாம். சந்திரன்னா கொஞ்சம் வயதான பெண்கள்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்க அவங்களுக்கு தேவையானது என்ன, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக கூட கூட்டிகிட்டு போகிறது, வெளியே போயின்னா சந்திரன்னா பயணம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு தேவையானதை வாங்கி, சாப்பாடும் சந்திரன் தான், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், வாட்டரும் சந்திரன் தான், தண்ணி வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்து ஒரு வயதான பெண்களை வந்து தன் அம்மாவாக நினச்சி அவங்களுக்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணும்போது இவங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. அடுத்ததாக குரு கிரகம் எடுத்துக்கலாம். நம்ம சூரியனாச்சு சந்திரன், குருவினுடைய 3 நட்சத்திரங்கள்ல குரு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களிலும் மாந்தி இருந்தாங்க அப்படின்னா குருவை பொறுத்த வரைக்கும் குருவுக்கிட்ட பெரிய வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது இவருக்கு வராது. அப்போ இவங்களுக்கு வந்து குரு சப்போர்ட் தான் பண்ணுவார், ஆனால் சரியான குரு கிடைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு குருனாவே வழிகாட்டி. அப்போ இவங்க வாழ்க்கையில் வழிகாட்டுவாங்க, இவங்க வந்து நிறைய படிப்பாங்க, நிறைய தேடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு உண்டான குருவை இவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நான் குருன்னு யாரையுமே சொல்லிக்க முடியல, நான் தேடிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு குரு கிடைக்கவே இல்லை, நானே குருவாக தான் இருக்கேன் இப்போ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு நட்சத்திரத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அரவிந்த் ஆசிரமம் இந்த மாதிரி நம்ம குருமார்கள் எங்கெங்கே எல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையானது. அதே மாதிரி இப்போ கூட பார்த்திங்கன்னா காஞ்சி சங்கராச்சாரியார், மகா பெரியவா அந்த பிருந்தாவனம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் சேவை பண்ணுறது, அந்த மாதிரி அங்கே வர்றவங்களுக்கு சேவை பண்ணுறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து புண்ணியாத்மாக்கள். அந்த மாதிரி புண்ணியாத்மாக்களுக்கு பண்ணுற சேவையினால் இவங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடச்சி இவங்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்ததாக சுக்கிரனினுடைய 3 நட்சத்திரங்கள்ல மாந்தி. சுக்கிரன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பரணி, பூரம், பூராடம் இது 3மே சுக்கிரனோட நட்சத்திரங்கள். இது வந்து பெண்கள். அப்போ இளம் பெண்கள்னு நம்ம எடுத்துக்கிறோம். சுக்கிரன் சொன்னாவே திருமணமாகாத இளம் பெண்கள் நம்ம சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது, ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நட்சத்திரத்துலனா இவங்களால லக்ஸரி லைஃப், சுக்கிரன்னாவே லக்ஸரி தான். இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிற காலமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே லக்ஸரியாக வாழ தான் விரும்புகிறாங்க. நம்ம அழகாக மேக்கப் பண்ணிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை அழகாக காட்டிக்கணும், நம்மளை நல்லா வெளிப்படுத்திக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு மறுக்கப்படுது. அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இன்னொன்று கூட பிறந்தவங்களால இவங்களுக்கு நன்மை இல்லை. சகோதரிகள், சகோதரன் விட்டுருங்க, சகோதரிகள் பெண் வர்க்கங்க. அப்போ சகோதரிகள் அப்படின்னு சொல்கிறவங்கள அப்படின்னா இளைய சகோதரியை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மூத்தவங்க சொன்னால் சந்திரனோட வந்துடுவாங்க. அப்போ இளைய சகோதரிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது இவங்கக்கிட்ட இவங்க ரொம்ப கருத்து வேறுபாடு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு வேண்டியதை நம்ம செலவு பண்ணலாம்.
இன்னொன்று நம்ம உறவுகள் அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னா உறவுகள் நம்ம சொல்கிறோம், உறவினர்கள். அப்போது நம்ம உறவினர்களில் வந்து சின்ன வயசுல இறந்து போனவங்க நிறைய பேருக்குங்க, திருமணம் ஆகாமல் இறந்து போனவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், கோவிலில் போயிட்டு பந்தல் போட்டு பூஜை பண்ணுவாங்க. அந்த இறந்து போனவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு விளக்கு வச்சு, அவங்களுக்கு ஒரு துணி வச்சு, அவங்களுக்கு பிடிச்சது சாக்லேட், பிஸ்கட், பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லாம் வச்சு, அதெல்லாம் கரும்புலேயே பந்தல் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பூஜைகள் வந்து வெளிய கோவிலுக்கு வெளியே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போதும் இந்த இதோட ஒரு சாபம் வந்து குறையுது. அப்போ அந்த குழந்தைகள் வந்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு பிளஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு எடுத்தது. அதனால. சரி, அடுத்ததாக புதனினுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள். புதன் அப்படின்னு பார்த்தீங்க, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ரேவதி, இது 3மே வருது. அப்போ இந்த நட்சத்திரங்களில் வந்து மாந்தி நின்னாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு படிப்பில் தான் தடை ஏற்படும். தாய்மாமன் உறவில் தடை ஏற்படும். தாய்மாமன் வர்க்கத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா காலத்துக்கும் பிரச்சனை தான். புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மாந்தி இருந்தாங்கன்னா அவங்க வந்து தாய்மாமன் பண்ண கல்யாணமே பண்ணக்கூடாது. தாய்மாமனை விட்டு எந்த அளவுக்கு தூரமாக விலகி இருக்காங்களோ அந்த அளவுக்கு நல்லது. தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா காலத்துக்கும் அவங்க அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஒரு அடிப்படையில் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்குது. அப்போ தாய்மாமனை மதிக்கணும், தாய்மாமனுக்கு தேவையானதை செய்யணும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அது நல்லது. அவங்க கிட்ட இருந்து இவங்க எதையும் வாங்கக்கூடாது, எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி படிக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ரொம்ப ஏழையாக இருக்காங்க. அப்போ புதன் அப்படின்னாவே உங்களுக்கு கல்வி தான். கல்வி தானம் தான் வந்து சிறந்த தானம். அப்போ நீங்கள் இதில் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படிப்பே தடையாக இருக்குது. இவங்களால படிக்கவே முடியலை. மாந்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே தாய்மாமனில் தடை இருக்கும், படிப்பில் தடை இருக்கும், எத்தனை பேர் லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி இவங்களுக்கு சிஸ்டர் இருந்தால் சிஸ்டரால் இவங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நிலப்பிரச்சனை, இடப்பிரச்சனை, ஏன்னா புதன்னா நிலம், இடம், பங்காளிங்க சண்டை, இதெல்லாமே இந்த புதன் நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா எல்லாமே இவங்களுக்கு வருது. அதுக்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இவங்க யார் அங்கிள்னு கூப்பிடுறாங்களோ, மாமான்னு கூப்பிடுறாங்களோ, அவங்களோட இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஈமச்சடங்குல கலந்துக்கிறதும், அவங்களுக்காக கொடுக்குறதும். அதே மாதிரி புதன் அப்படின்னு சொன்னால் பெருமாள் கோயில் அர்ச்சகர்கள், திருநங்கைகள் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணலாம், ரொம்ப ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு உண்டானது எல்லாமே கொடுக்கும்போது இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஓகே, அடுத்ததாக செவ்வாயினுடைய 3 நட்சத்திரங்கள்ல மாந்தி இருக்கும் பொழுது. செவ்வாயோட நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இது 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களும் இருந்தால் ஃபஸ்ட்டு சகோதர பிரிவினை. ஏன்னா செவ்வாய் அப்படின்னாவே சகோதர காரகன், அப்புறம் மண் காரகன், பூமி காரகன். அப்போ இந்த பூமியினால் பிரச்சனை. இவங்களுக்கு வந்து வீடே அமையறதில்லை. சொந்த வீடு அப்படின்றது இவங்களுக்கு கடைசி வரை ஒரு கனவாகவே போயிடுது. இவங்களுக்கு வந்து வீடு அமையறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி பிளட் ரிலேஷன் தான் செவ்வாய் நம்ம சொல்கிறோம். அப்போ இரத்த உறவுகளால் இவங்களுக்கு பெரிய ஏமாற்றங்கள், இவங்களுக்கு வர வேண்டிய பாகம் பாகம் பிரிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அண்ணனே சொத்தெல்லாம் ஏமாற்றிட்டேன், எனக்கு கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி வர விஷயங்கள் எல்லா ஜாதகளையும் பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்தை தான் மாந்தி உட்காந்துருக்கும். ஏன்னா இவங்க போன ஜென்மத்தில் இவங்களோடதை இவங்க எடுத்திருப்பாங்க. இந்த ஜென்மத்தில் மாந்தி அங்கே உட்காந்துட்டு யாருக்கும் கொடுக்காம தடை பண்ணிட்டு இருப்பாரு, இவங்களுக்கு கொடுக்க முடியாமல். அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா உறவுகள் பிரச்சனை. ஏன்னா அது ரத்த சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படின்றதுனால பிளட் ரிலேஷனுக்கு தான் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். வெளியே நீங்கள் யாரை அண்ணான்னு கூப்பிடுறீங்களோ, யாரை தம்பின்னு கூப்பிடுறீங்களோ, அவங்க உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. அவ்வளோதான் இந்த மாந்தியை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து இது கொடுக்குது. அதுக்கு நீங்கள் வந்து இப்போ செவ்வாயோட காரகத்துவம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் உங்களுக்கு இளையவங்க, செவ்வாய்னா இளையவர், சனி மூத்தவர், செவ்வாய் இளையவர். அப்போது உங்களை விட வயசில் சின்ன கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்க, தம்பி அப்படின்னு நம்ம கூப்பிட்ற மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையானதையும் நீங்கள் பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ், இந்த ஆர்மியில் இருக்கவங்க சரி, போலீஸில் இருக்கவங்க சரி, இப்போ நம்ம வீட்லேயே நம்ம வந்து வெளியே இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் யூனிஃபார்ம் தான் போட்டுட்ருக்காங்க. யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு செவ்வாயில் தான் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் தேவையானது பண்ணும்போது
அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பரியல் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, ஆமா. அங்கே கூட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானது இந்த கட்டை வாங்கி தர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு வரலாம். அங்கே வேலை பண்ணுற அவங்க பசங்களுக்கு புக்கு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு சுக்கிரன் கெட்டு இருந்தால் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த வேலை யார் பண்ணுறாங்களோ அவங்க ஃபேமிலிக்கு நீங்கள் போய் பண்ணும்போது 100% உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைச்சிருது. அருமை. அடுத்ததாக சனியினுடைய சுய நட்சத்திரங்கள்லேயே மாந்தி நிற்கும் பொழுது சனி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பூசம், அனுஷம், திரட்டாதி. உத்திரட்டாதி இது 3 நட்சத்திரங்களையும் நிற்கும். இது வந்து சனி அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு தந்தையாக தான் வராரு அவர். அதனால இவர் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா வயதானவங்களோட சாபம் தான் இது. சனின்னா நம்ம வயதானவர் மூத்தவர்னு சொல்கிறோம். அப்போது மூத்தவர்னு சொன்னால் மூத்த சகோதரனையும் நம்ம எடுத்துக்கலாம். மூத்த சகோதரனும் சனி பகவான் தான் வருவார், குறிப்பார். அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் பர்த்தில் என்னெல்லாம் இவங்களுக்கு பண்ணியிருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியான இம்பேக்டை சனி பகவான அப்பாவாக இருந்தால் கூட அந்த பிரச்சனையை இவங்க அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது என்ன மாதிரி அப்படின்னு சொன்னால் கடுமையான நோய் தாக்கம், உடல் நோய். ஆமாம், உடல் உபாதைகள். ஏன்னா அவர் ஆல்ரெடி அங்கஹீனர்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பார்த்தா இவங்களுக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும். தீர்க்க முடியாத நோய். ஏன்னா ஒரு 8ஆம் நம்பர், 8ன்னா தீர்க்க முடியாதுன்னு சொல்கிறது. அப்போது கொடும் நோய்கள், அது நம்ம நிறைய இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு போன நோய்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் வந்து சனி பகவான் இது ஒன்று திடீர் இறப்புகள், தண்ணியில் கண்டம். ஏன்னா அது 3மே தண்ணி வீட்டில் நீர் வீட்டில் தான் இருக்கும், 3 நட்சத்திரங்களுமே. அப்போ நீர் வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு தண்ணியில் கண்டம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த மாதிரி இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீர் கண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி நீர் சார்ந்த இடங்கள், கடல் சார்ந்த இடங்கள் போகும்போது இவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அந்த மாதிரியும் இவங்க எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது. சரி. அதே மாதிரி வயதானவர்கள் இறந்தவர்களுக்கு தான் இவங்க வந்து இவர்களுக்கான சர்வீஸ் பரிகாரமா? பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் இவங்களுக்கு அதுல இருந்து முழுமையான விடுதலை கிடைக்கிது. அடுத்தது ராகுவினுடைய 3 நட்சத்திரம் திருவாதிரை, திருவாதிரை, சுவாதி, சதயம். இது வந்து சனி பகவானை விட ராகு பகவான் நட்சத்திரத்தில் நிற்குச்சுன்னா ரொம்ப கொடுமையான கொடுமை. இவங்களுக்கு தான் வந்து கேன்சர் மாதிரியான வியாதிகள், இவங்களுக்கு வீடு அமையிறது, இதெல்லாமே. ஏன்னா இவருமே ஒரு பாவி, அவரும் மரணக்காரகர், இவரும் அதே தான். அப்போது கூண்டோட மரணம். இப்போ ஃப்ளைட் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுது. ராகு காற்று ராசியில் தான் அவரோட 3 நட்சத்திரமே இருக்குது. அப்போ ஃப்ளைட்டில் போய் இப்போ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வந்து கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி வந்து ஆறது எல்லாமே கூட்டு மரணங்களுக்கு ராகுவும் வாந்தியும் தான். அப்போ கூட்டு மரணங்கள் வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் மாந்தி நின்னாருன்னா கண்டிப்பாக கூட்டு மரணம். அப்போ இவங்க ஒரு கும்பலாக இருக்கிற இடத்துக்கு இவங்களுக்கு வந்து மாந்தி அதில் இருக்கிற அந்த நட்சத்திரம் வரும் நாளில் போகக்கூடாது. எப்போ உங்களுக்கு வந்து அந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் வர்ற அன்னைக்கு நீங்கள் எங்கேயோ ஃப்ளைட்டில் போகிறதோ அந்த ஒரு நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரங்கள் வர்றனால மட்டும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாது. வேறு எல்லாத்துலேயும் போகலாம். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் நமக்கு வந்து எந்த டைம் வருதுன்னு யாருக்கும் தெரியாது, அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தாங்க அப்படின்னா நல்லது. மெயினாக வந்து மரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னாவே இந்த ராகு நட்சத்திரத்தில் நிற்கும் போது தான் அகால மரணம், திடீர் மரணம். ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்க, அது நல்லதுன்னு நினச்சி சாப்பிடுவாங்க, ஆனால் அது பாய்சனாக போயிடும். அந்த மாதிரி அதெல்லாமே வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி. இவங்களுக்குமே ராகுன்னு சொன்னாலுமே நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம முஸ்லீம்ஸ் சொல்கிறோம் பொதுவாக. அப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு கோவில் இருக்குது இங்கே வந்து தோப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இடையில ஒரு தர்கா ஒன்று வருது. அந்த இடத்துல போயிட்டு வந்தாங்க அப்படின்னாவே அதோட தாக்கம் வந்து ரொம்ப குறையிறது பார்க்கலாம். அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த மாதிரி இறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு வரும்போது, இப்போது இது வந்து என்ன மாதிரி கொடுக்கும்னா இது கடனையும் கொடுக்கும். இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இப்போ செவ்வாய் அப்படின்னாலும் கடன் கொடுக்கும், கடன் வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி இந்த ராகு அப்படின்றதுலேயும் அவங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குமே சரி, இந்த ராகு அப்படின்ற இந்த தர்கா, இந்த தோப்பூர் தர்காவுக்கு போயிட்டு வரும்போது, ஏன்னா அவங்க காலையிலேருந்து நைட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்துஸ் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி அன்னதானம், பூஜா எல்லாமே அந்த இதில் இருக்குது. அந்த மாதிரி அவங்க போயிட்டு பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குது அப்படின்னு போயிட்டு வந்தவங்களே சொல்லியிருக்காங்க. ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போது, ராகு நட்சத்திரத்தில். அதே மாதிரி இவங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும், மற்றபடி வேறு பெரிய எதுவும் கிடையாது. நோய் எது வந்தாலுமே உடனடியாக பார்க்கணும், ஏன்னா ராகுவுமே வந்து நோய்க்காரவர் தான். அதனால அது மட்டும் பார்த்துட்டு போதும்.
அடுத்ததாக இப்போ வந்து கேது நட்சத்திரம். கேதுவினுடைய 3 நட்சத்திரங்கள்ல மாந்தி. கேதுன்னு அஸ்வினி மகம் மூலம் இது மூணுமே வந்து கேது நட்சத்திரங்கள். இப்போ இதில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கேது அப்படின்னு சொன்னவே நம்ம சன்னியாசியை தான் சொல்கிறோம். இவர் எல்லாமே தடை செய்பவர் தான், இவங்களுக்கு ஆசையே இருக்காது, எல்லாமே இவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சன்னியாசிகளை தான் இருக்காங்க. அதனால கேதுவை வந்து பெருசாக அவர் வந்து இம்பேக்ட் பண்ண மாட்டார். ஓ மாந்தி அப்படின்றவர் வந்து கேதுவுக்கு வந்து பெரிய பாதிப்பு அப்படின்றது. இப்போ நம்ம எல்லாமே வேணும் வேணும்னு எதெல்லாம் கேட்குறோமோ அது எல்லாமே தடையாக நிற்கிது. இவங்க எதுவுமே வேணான்னு சொல்கிறவங்க தான் அஸ்வினி மகம் மூலம். அதனால அவங்களுக்கு வந்து எதையுமே எதிர்பார்ப்பு அப்படின்னு இருக்கும்போது தான் அதிகமான தேடுதல் இருக்குது, அதிகமான வலியும் வேதனையும் இருக்கும். இவங்க எதுவுமே வேணான்னு சன்னியாசியாக இருக்கிறவங்க தான் கேதுவை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இவர் சப்போர்ட் தான் பண்ணுவார். ஏன்னா அதுவுமே ஒரு அமானுஷ்ய கிரகம் தான். ஓகே. அதனால கேது அப்படின்றவருக்கு வந்து பெரியதான ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றது வந்து இல்லை ஸோ அப்படின்னு அந்த சொல்லலாம். 3 நட்சத்திரங்கள்ல மாந்தி இருக்கு அப்படின்னா பெரிதா கவலை கொள்ள வேண்டாம், ஆமா. தாக்கம் எதுவும் இருக்காது. ஆமாம். ஓகே. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் நிறைய இருக்கு, அதை பத்தி சுத்தி நம்ம பேசுறதுக்கு. அதற்கான பரிகார ஸ்தலங்களும் இருக்கு. அடுத்த பதிவுகள்ல நேயர்கள்கிட்ட இன்னும் விரிவா வந்து நம்ம தரலாம் மேடம். நன்றி. நன்றி.